நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல நிப்டி அப் ட்ரெண்ட் போகுமா டவுன் ட்ரெண்ட் போகுமா டீடைல்ஸ் பார்த்துலாம் வாங்க. இங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்பரஸ். நிப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட் எடுத்து வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த 24,571லேருந்து ரிவர்ஸ் ஆகி ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி வந்துட்டு இருந்தாங்க 5 மினிட்ஸ் சார்ட்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டே ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைச்சதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு டவுன் ட்ரெண்ட். அப்போ எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரைடேவோட லோ அந்த ஏரியாவில் ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. அந்த 23,950 அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் ஜோன். பார்த்தீங்கன்னா மண்டே அந்த பாயிண்ட் பக்கத்தில் வராங்க, வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த ஏரியாவில் தான் க்ளோசிங் வச்சு திருப்பியும் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்காங்க. அப்புறம் ஒரு 315 அந்த மாதிரி டைம்லையும் இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் டேர்முக்கு இது ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த கீ லெவல்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். இந்த கீ லெவல் பார்த்தீங்கன்னா 23,957 இந்த ஈக்குவல் லோஸ். இந்த மாதிரி ஈக்குவல் லோஸ் பிரிண்ட் ஆச்சுனாலே நம்ம வந்து அதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். இது என்னத்தை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பையர்ஸ் வந்து ப்ரைஸை இதை விட கீழே போகிறதுக்கு அலோவ் பண்ணலை. எப்போ இருந்து? மண்டே அண்ட் டுடே 2 நாளாக ப்ரைஸை இதுக்கு கீழே போகிறதுக்கு அலோவ் பண்ணல. அப்படிங்கும்போது நம்ம இதை ஒரு கீ லெவல் அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிடலாங்க. இப்போ மார்க்கெட் வந்து 23,957க்கு மேலே இருந்ததுன்னா அடுத்தடுத்த அப்சைட் டார்கெட்டான 24,077 அப்படிங்கிறது ஒரு கீ ரெசிஸ்டன்ஸ். அதை கட் பண்ணி மேலே போகும்போது இந்த 24,173 நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். இந்த 24,173 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வைக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் பற்றி யோசிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இது ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இன்னைக்கு அந்த இடத்துல ரிவர்சல் பிரிண்ட் பண்ணி இந்த இடத்துல போய் மார்னிங் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ரிவர்சல் அடிச்சு விட்டாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீ லெவலுக்கு மேலே இருக்கும்போது இந்த 2 லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் இமீடியட் டார்கெட்ஸ். இதை கட் பண்ணும்போது 24,261 அப்படிங்கிறது ஒரு ஹெவியான ரெசிஸ்டன்ஸ். இதை கட் பண்ணி மேலே பாடி க்ளோஸ் வைக்கும்போது தான் நம்ம அப் ட்ரெண்ட் திருப்பியும் வரலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க முடியுங்க. ஆனால் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லோ இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த லோக்கு அப்புறம் ஈக்குவல் லோஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ டவுன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அஸ் யூஷுவல் 23,830லேருந்து 62 இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்குது. இதை பிரேக் பண்ணும்போது மட்டும் நம்ம 23,730 அப்படிங்கிற ஏரியா வரைக்கும் போகலாம். இந்த மார்க்கெட் இதுக்குள்ளேயே சுற்றுறக்கு மெயினான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப் தான். இந்த கேப் ஒரு 400 பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு வந்தால் ஒரு நல்ல பையிங் நடக்கலாம். அது வந்து ஒரு லிக்விடிட்டி கேதர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்குங்க. இந்த லிக்விடிட்டி கேதர் பண்ணிட்டு மேலே போகும்போது தான் ஒரு குட் ஹெல்தியான அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்துடலாங்க. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு. அது நெக்ஸ்ட் சப்போர்ட்ஸை பிரேக் பண்ணி இந்த கேப் ஏரியாவுக்கு தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த கேப்பை ஒரு 50% ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கிடைச்சதுன்னா அது ஒரு ஹெல்தியான புல் பேக்காக இருக்கும். இந்த கேப் ஃபில்லிங் தியரியில் நம்ம இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பையர்ஸ் மிஸ் ஆன பையர்ஸ் வந்து ஒரு பையிங் டிமாண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குங்க. இங்கே வரும்போது ஒரு டிமாண்ட், நிறைய புது பையர்ஸ் வருவாங்க. அப்படி வரும்போது ஒரு நல்ல புல் பேக் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நாளைக்கு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 55,520க்கு மேலே இருக்கும்போது 56,150 வரைக்கும் போகலாம். 55,200 கட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 55,150. அந்த 150 கட் பண்ணி கீழே வரும்போது இந்த கேப் ஏரியாவை வந்து டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் நாளைக்கு உண்டான லெவல்ஸ். நம்ம இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.